திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயமானது சுவாமிமலையிலிருந்து நாககுடி செல்லும் வழியில் இருக்கு. மூலவர் வில்வவனேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாகவும், அன்னை வளைக்கை நாயகி சர்வஜன ரட்சகியாகவும் காட்சி தருகின்றனர். தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் யமதீர்த்தம். இங்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காங்க. இது சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைந்த திருக்கோவில். இங்கு ஒரே கல்லில் செய்யப்பட்ட சண்முகர் சிலையும் இருக்கு. மகா சிவராத்திரி உருவான திருத்தலமும் இதுதான். இந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னா, ஒரு வேடனின் ஆயுள் மகா சிவராத்திரியை அடுத்த நாள் முடிவதால் அவனது உயிரை எடுத்து செல்ல யமதர்மன் வர, தீய எண்ணத்தோடு ஆலயத்திற்குள் வந்த யமனை நந்தியம்பெருமான் சீறி பாய்ந்து யமனை ஆலயத்திலிருந்து தனது கொம்புகளால் தூக்கி எறிந்தார். அவர் வாசலில் இருக்கும் குளத்தில் போய் விழுந்தார். அவர் விழுந்த குளத்தின் நீர்தான் யமதீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமானை பார்த்தபடிதான் நந்தியம்பெருமான் காட்சி தருவார். ஆனால் வெளியே சென்ற யமன் மீண்டும் உள்ளே நுழையாதபடி நந்தியம்பெருமான் வாசலை பார்த்தபடியே காட்சி தருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். புலிக்கு பயந்து கொண்டு இரவு முழுவதும் தூங்காமல் மரத்தின் மீதே அமர்ந்தபடி தன்னை அறியாமலேயே ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் அந்த வேடன். அந்த வேடன் போடும் இலையின் பெயர் அவனுக்கு தெரியாது. வில்வம் என்பது தெரியாமலேயே ஒவ்வொரு இலைகளாக போட்டுக்கொண்டே இருந்தான். கீழே சிவபெருமான் இருப்பதும் அவருக்கு தெரியாது. இப்படி அறியாமல் செய்த அந்த வேடனின் செயலை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவர் உயிரை காப்பாற்றினார். பிறகு அவருக்கு முக்தியும் தந்தார். இதன் காரணமாக யமதீர்த்தத்தில் நீராடி இந்த தலத்து இறைவனை வணங்கும் போது நமக்கு மரண பயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மகாவிஷ்ணு கூட தனது சாபம் நீங்க இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்து யமதீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கியிருக்கிறார் என்பது புராண கதை. அம்மனுக்கு எதிராக ஸ்ரீசக்கரமும், துர்க்கை அன்னைக்கு எதிராக 2 சண்டிகேஸ்வரரும் காட்சி தருகின்றனர் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு.